என் பெயர் ஆரோன். நான் 21 வயது பையனாக இருந்தேன். நான் மும்பைக்கு வேலை செய்ய சென்றிருந்தேன். அங்கு நான் வாடகைக்கு ஒரு அறை எடுத்தேன். அது 2 மாடி வீடு. என் அறை மேல்தளத்தில் இருந்தது. வீட்டு உரிமையாளரும் அவரது மனைவியும் கீழ்த்தளத்தில் வசித்தனர். அவர் மனைவி மிகவும் அழகாக இருந்தார். அவரை பார்த்தால் திருமணம் ஆனவர் போல் தோன்றவில்லை. என் மனம் எப்போதும் என் வீட்டு உரிமையாளரின் மனைவியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. வீட்டு உரிமையாளர் வேலைக்கு வெளியே செல்லும் போதெல்லாம் நான் தூரத்தில் இருந்து மறைந்து நின்று வீட்டு உரிமையாளரின் மனைவியை பார்ப்பேன். ஒரு நாள் என் மனதில் ஒரு யோசனை வந்தது. நான் ஏன் வீட்டு உரிமையாளரின் வீட்டில் வேலைக்காரனாக வேலை செய்யக்கூடாது? ஆனால் எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். என் அம்மா விதவை. எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். நான் 14 வயதிலிருந்தே வீட்டின் அருகிலேயே சிறு சிறு வேலைகள் செய்து வந்தேன். அதில் கிடைக்கும் சிறிய பணத்தில் எங்கள் குடும்பம் நடந்தது. ஆனால் நான் 21 வயது ஆனதும் நான் வெளியூருக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் நான் அம்மாவிடம் அனுமதி பெற்று மும்பை நகரத்திற்கு வேலை தேடி புறப்பட்டேன். எனக்கு இங்கு ஒரு கடையில் டெலிவரி பாய் வேலை கிடைத்தது. அதில் எனக்கு மாதம் 15,000 கிடைக்கப் போகிறது. கடையின் அருகிலேயே 2-3 இடங்களில் விசாரித்தேன். எனக்கு வாடகைக்கு வீடு கிடைத்தது. நான் இப்போது என் வேலையை செய்ய ஆரம்பித்திருந்தேன். நான் காலையில் 10 மணிக்கு வெளியே புறப்பட்டு மதியம் 3 மணிக்குள் என் அறைக்கு வந்து விடுவேன். நான் வீட்டில் இருந்து வெளியே செல்லும் போதெல்லாம் வீட்டு உரிமையாளரின் மனைவி எனக்கு தெரிவார். நான் நின்று அவரை பார்ப்பேன். ஒரு நாள் நான் அறையில் இருந்து வெளியேறி வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த வீட்டின் உரிமையாளரை சந்தித்தேன். அவர் என்னிடம், இங்க வா, எனக்கு ஒரு வேலைக்காரன் தேவை. நீ என் வீட்டில் வேலைக்காரனாக வேலை செய்தால் நான் உனக்கு நல்ல சம்பளம் கொடுப்பேன் என்றார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன் என்று தெரியவில்லை. நான் வேறு எதுவும் கேட்காமல் உடனே உரிமையாளரிடம் ஆம் என்று சொன்னேன். அடுத்த நாள் கடைக்கு சென்று, எனக்கு இப்போது வேறு வேலை கிடைத்து விட்டது, நான் இந்த வேலையை செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டேன். இதை சொல்லிவிட்டு நான் உரிமையாளரின் வீட்டிற்கு வந்துவிட்டேன். நான் இப்போது இங்கேயே வேலை செய்ய ஆரம்பித்தேன். வீட்டு உரிமையாளரின் வீட்டில் வேலை செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நாள் வீட்டு உரிமையாளர் வந்து, ஆரோன், நீ இந்த அறையை காலி செய்ய வேண்டும். மேல்தளம் வாடகைக்கு இருப்பவர்களுக்கானது. வேலைக்காரர்களுக்கு தனி குடியிருப்பு உள்ளது என்றார். நான் இந்த அறையை காலி செய்து விட்டேன். இங்கு தங்குவதற்கு பங்களாவுக்கு வெளியே ஒரு சிறிய குடியிருப்பு எனக்கு ஒதுக்கப்பட்டது. நான் அதிலேயே வசித்தேன். இன்று நான் நாள் முழுவதும் பங்களாவில் கழித்தேன். வீட்டு உரிமையாளரின் நடத்தை என்னிடம் நன்றாக இருந்தது. அவர் பெரும்பாலும் வீட்டிலேயே இருப்பார். தன் அலுவலக வேலையை பெரும்பாலும் வீட்டில் இருந்தே செய்வார். வீட்டு உரிமையாளரின் மனைவியின் புகைப்படங்கள் வீட்டில் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தன. வீட்டு உரிமையாளரின் மனைவி எவ்வளவு அழகாக இருந்தார் என்றால் நான் அவரது புகைப்படத்தை பார்த்தால் பார்த்து கொண்டே இருப்பேன். நான் வீட்டை சுத்தம் செய்த பிறகு சமையல் அறையில் சமைக்க வந்தேன். சமையல் வேலையில் மும்முரமாகிவிட்டேன். அப்பொழுது வீட்டு எஜமானி அம்மா அங்கு வந்தார். இன்று நான் அவரை சமையல் அறையில் முதன்முறையாக பார்த்தேன். ஏனென்றால் அவர் பெரும்பாலும் வீட்டு வேலைகளை செய்வதில்லை. அவர் பெரும்பாலும் தன் அறையிலேயே இருப்பார் என்று கேள்விப்பட்டிருந்தேன். அதனால் தான் அவர்களுக்கு எப்போதும் நிரந்தர வேலைக்காரன் தேவை. அவரை இவ்வளவு அருகில் பார்த்ததும் அவர் இன்னும் முன்பு போல் அழகாக இருக்கிறார் என்றும் அவருக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று யாரும் சொல்ல முடியாது என்றும் உணர்ந்தேன். அவர் சமையலறைக்கு வந்ததும் என்னிடம் தண்ணீர் கேட்டார். அவர், ரோஹன், ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடு என்றார். ஒரு நிமிடம் நான் அவரது வார்த்தைகளை கேட்டு திகைத்தேன். என் பெயர் இதுவல்ல. நான் அவரிடம் என் பெயர் ஆரோன் என்றேன். நான் நிமிர்ந்து அவரை பார்த்தேன். அவர் திகைத்து போனார். ஏனென்றால் அவர் மிகவும் அழகான மற்றும் படித்த பெண். நான் அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தேன். கொடுக்கும் போது அவர் மிகவும் வெட்கப்பட்டார். அவர், சாரி, உன் பெயர் ஆரோன் என்று எனக்கு தெரியாது. நீதான் பழைய வேலைக்காரன் என்று நினைத்தேன் என்றார். இதை கேட்டு நான் புன்னகைத்தேன். நான் அவரிடம் ஏதோ சொல்ல போகும் முன் வீட்டு உரிமையாளர் திடீரென சமையலறையின் கதவருகில் வந்து நின்றார். ஏன் என்று தெரியவில்லை. அவர் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். இப்போதும் பார்த்து கொண்டிருந்தார். நான் அவரை கதவருகில் பார்த்து அவரிடம், ஐயா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன். என் வார்த்தைகளை கேட்டு உரிமையாளரின் முகத்தில் இன்னும் சுருக்கங்கள் விழுந்தன. அவர் என்னை விழுங்கி விடுவது போல், இது உன் வீடு இல்லை, என் வீடு. நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும்?
என்ன செய்யக்கூடாது என்று கட்டளையிடுவாயா? நான் உன்னை கேட்டு முடிவெடுக்க மாட்டேன் என்றார். இதை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என் பேச்சின் இவ்வளவு பெரிய அர்த்தத்தை உரிமையாளர் தவறாக புரிந்து கொள்வார் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் மற்ற விஷயங்களில் உரிமையாளரின் நடத்தை என்னிடம் நன்றாக இருக்கும். ஆனால் எஜமானி அம்மாவின் விஷயம் வரும்போது அவர் என் மீது மிகவும் கோபப்படுவார். உரிமையாளருக்கு நான் எந்த பதிலும் சொல்வதற்கு முன் எஜமானி அம்மா அவரை நோக்கி சென்று, இந்த அப்பாவியின் அர்த்தம் அதுவல்ல, நீ அவன் பேச்சின் தவறான அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறாய். தயவு செய்து வேலைக்காரர்களிடம் நன்றாக நடந்து கொள், இல்லை என்றால் ஒரு நாள் நீ மாட்டிக்கொள்வாய். ஞாபகம் இருக்கிறதா? போன வேலைக்காரனும் நம்மை விட்டுத்தான் சென்றான் என்றார். எஜமானி அம்மா இந்த விஷயத்தை உரிமையாளரிடம் மிகவும் மெதுவாக சொன்னார். ஆனால் நான் கேட்டுவிட்டேன். உரிமையாளர் என் பக்கம் பார்த்தார். இன்று இரவு நீ சீக்கிரம் உன் குடியிருப்புக்கு செல்லாதே, எனக்கு உன்னிடம் ஒரு வேலை இருக்கிறது என்றார். இதை சொல்லிவிட்டு உரிமையாளர் அவரது மனைவியுடன் சென்று விட்டார். நான் சீக்கிரம் சமைக்க ஆரம்பித்தேன். ஆனால் என் மனம் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தில் இருந்தது. எனக்கு முன்னால் வேலையை விட்டு சென்றவருக்கு என்ன நடந்திருக்கும் என்று. நான் நீண்ட நேரம் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அதற்குள் உணவு தயாராகிவிட்டது. அதனால் நான் வீட்டு உரிமையாளரிடம் இதை பற்றி சொன்னேன். அவர்களுக்காக மேசையில் உணவு வைத்தேன். எல்லோரும் சாப்பிட்டு முடித்தார்கள். பிறகு நான் சமையல் அறையில் உட்கார்ந்து சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு என் அம்மாவிடம் இருந்து அழைப்பு வந்தது. நான் அவரிடம் பேசுவதில் மும்முரமாகி விட்டேன். நான் போனில் பேசிக் கொண்டிருந்த போது யாரோ பார்ப்பது போல் உணர்ந்தேன். நான் உடனே கதவை நோக்கி பார்த்தேன். நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் கதவருகில் வீட்டு உரிமையாளர் நின்று கொண்டிருந்தார். நான் அவருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டேன் என்பது போல் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். நான் பயந்து போனை துண்டித்து விட்டு உடனே உரிமையாளரிடம் சென்றேன். நான் அவரிடம், ஐயா என்ன வேலை என்று மட்டுமே கேட்டிருந்தேன். திடீரென உரிமையாளர் என் சட்டை காலரை பிடித்து, சாப்பிட்ட பிறகு என் அறைக்கு வரை சொல்லி இருந்தேனே, மறந்து விட்டாயா என்றார். இதை கேட்டு நான் திடீரென திகைத்தேன். இது என் தவறு என்று எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் ஒருபுறம் நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஆரம்ப நாட்களில் உரிமையாளரின் நடத்தை என்னிடம் நன்றாக இருந்தது. நான் இங்கு புதிதாக வந்தபோது உரிமையாளர் என்னிடம் மிகவும் நன்றாக இருந்தார். இப்போது நான் இங்கு வேலை செய்து 1 அல்லது 2 வாரங்கள் ஆக போகிறது. என் வேலை இங்கு 12 மணி நேரத்திற்கு உறுதியாகிவிட்டது. அப்போதிலிருந்து உரிமையாளர் என்னிடம் மிகவும் தவறாக நடந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். இப்போது உரிமையாளர் எப்போதும் என் மீது கோபப்படுகிறார். நான் அவரிடம், ஐயா என்னை மன்னியுங்கள், என்னால் தவறு நடந்து விட்டது என்றேன். நான் உரிமையாளரிடம் கைகளை கூப்பிய போது அவருக்கு என் மீது கருணை வந்தது. அவர், சரி, உடனே என் அறைக்கு வா என்றார். அவர் என் சட்டை காலரை விட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார். நான் சீக்கிரம் என் சட்டையை சரி செய்து கொண்டேன். நான் உரிமையாளரின் அறைக்கு சென்றதும் உரிமையாளர் என்னை பார்த்து மிகவும் விலை உயர்ந்த ஆடைகளை என் கையில் கொடுத்து, சீக்கிரம் இந்த ஆடைகளை அணிந்து கொள் என்றார். உரிமையாளரின் இந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உரிமையாளர் ஏன் எனக்கு இவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளை அணிய சொல்கிறார்? ஏனென்றால் ஆடைகளை பார்த்தாலே அவை விலை உயர்ந்தவை என்று தெளிவாக தெரிந்தது. ஒருவேளை இவை உரிமையாளரின் ஆடைகளாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த ஆடைகள் புதியவை. ஆடைகளை பார்த்தாலே அவை ஒரு முறை கூட அணியப்படவில்லை என்று தெரிந்தது. நான், ஐயா இதற்கு என்ன அர்த்தம் என்றேன். உரிமையாளர் குளியலறை நோக்கி சைகை செய்து, இப்போது சீக்கிரம் ஆடைகளை மாற்றிக்கொள் என்றார். இதை கேட்டு நான் பயந்து விட்டேன். நான் மீண்டும், ஆனால் ஏன் ஐயா, நான் உங்கள் இவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளை அணிய முடியாது என்றேன். இதை கேட்டு உரிமையாளர் தன் கைகளை நீட்டி என் சட்டை பட்டன்களை திறக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் இன்று உன் முதல் இரவு, நீ மாப்பிள்ளையாகி உன் மனைவியின் அறைக்கு செல்ல வேண்டும் என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். உரிமையாளருக்கு உண்மையில் பைத்தியம் பிடித்து விட்டதா? என்ன பேசுகிறார்? என் திருமணம் எந்த பெண்ணுடன் நடக்கப் போகிறது? இவ்வளவு சீக்கிரம் எனக்கு தெரியாமல் எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் இந்த விஷயத்தை உரிமையாளரிடம் கேட்டபோது அவர், நீ இந்த வீட்டு எஜமானியின் கணவன், நீ தயாராகி அவள் அறைக்கு செல்ல வேண்டும் என்றார். உரிமையாளரின் வார்த்தைகளை கேட்டு நான் திகைத்து போனேன். நான் இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது. ஆனால் நான் எங்கு போவது? இப்படி வேலையை விட்டு நான் இங்கிருந்து ஓட முடியாது. இந்த நேரத்தில் என் வீட்டிற்கும் செல்ல முடியாது. ஏனென்றால் என் வீடு இங்கிருந்து மிகவும் தூரம்.
மேலும் திடீரென என் வீட்டிற்கு நான் இங்கிருந்து ஓடி சென்றாலும் என் அம்மா பயந்து விடுவார். நீ ஏன் திடீரென வேலையை விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தாய் என்று கேட்பார். அதனால் அவர் என்னை பார்த்து மிகவும் கவலைப்படுவார். அதனால் நான் உரிமையாளர் என்ன சொல்கிறாரோ அதை இப்போதைக்கு செய்து விடுகிறேன் என்று நினைத்தேன். பிறகு காலை வந்ததும் நான் இங்கிருந்து ஓடி விடுவேன். அதனால் நான் கட்டாயமாக உரிமையாளரின் ஆடைகளை அணிந்து கொண்டேன். உரிமையாளர் தன் கைகளால் என் தலைமுடிக்கு ஸ்டைல் செய்தார். என் மீது தன் வாசனை திரவியத்தையும் தெளித்தார். அதன் வாசனை அறை முழுவதும் பரவியது. எனக்கு அவரது மிகவும் விலை உயர்ந்த காலணிகளையும் அணிய கொடுத்தார். நான் மிகவும் ஸ்மார்ட்டாக இருந்தேன். என்னையே என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. என் மனதில் நினைத்தேன், நான் என் திருமணத்தில் இப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்தால் இதே போல் அழகாக இருப்பேன். ஆனால் என் மனைவி, திடீரென என் மனதில் எஜமானி அம்மாவின் எண்ணம் வந்தது. நான் கவலையுடன் சிந்தனையில் ஆழ்ந்தேன். ஏனென்றால் நான் இப்போது இந்த நிலையில் தயாராகி எஜமானி அம்மாவின் அறைக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் உரிமையாளர் என் மீது அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார். நான் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உரிமையாளர் என்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவார். இந்த நேரத்தில் வேலையை விட்டு விடுவது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரும் வழியை நான் கண்டுபிடித்து விட்டேன். எனக்கு எஜமானி அம்மாவை பார்த்ததும் பிடித்து விட்டது. ஆனால் என் மனதில் அவருக்கு எதிராக ஒருபோதும் எதுவும் தவறாக இல்லை. என் உரிமையாளரின் கட்டளை நான் அதை ஏற்கவில்லை என்றால் நான் இந்த வேலையை இழக்க நேரிடும். இந்த வேலை எனக்கு மிகவும் முக்கியமானது. அதனால் நான் விரும்பாமல் எஜமானி அம்மாவின் கணவராக தயாரானேன். நான் தயாரானதும் உரிமையாளர் என் கையை பிடித்து என்னை வலுக்கட்டாயமாக எஜமானி அம்மாவின் அறைக்கு அழைத்து சென்றார். உரிமையாளர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் அவரிடம் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் என்னை உற்று பார்த்து அமைதியாக இருக்க சொல்வார். நான் உரிமையாளருடன் தயாராவதற்கு 2 மணி நேரம் ஆனது. உரிமையாளர் என்னை பார்த்து, இது உன் மனைவியின் அறை. உன் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். போய் அவளை எழுப்பி இரவு முழுவதும் உன் மனைவியுடன் இரு என்றார். இதை கேட்டு நான் அவரிடம், ஐயா, என்ன பேசுகிறீர்கள்? நான் உங்கள் மனைவியிடம் எந்த தவறும் செய்ய மாட்டேன். என் அம்மாவுக்கும் சகோதரிக்கும் என்னை தவிர இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. இந்த விஷயம் அவர்களுக்கு தெரிந்தால் என் அம்மா உயிரோடு இருக்கும் போதே இறந்து விடுவார். நான் என் அம்மாவுக்கு என்ன முகம் காட்டுவேன்? நான் இங்கு வேலை செய்ய வந்தேன். என் வீட்டு எஜமானி அம்மாவிடம் இப்படி செய்தால் நான் எல்லோர் முன்னிலையிலும் தாழ்ந்து போவேன். உலகம் என் மீது துப்பும் என்றேன். நான் என் உரிமையாளரின் கால்களை பிடித்துக் கொண்டு அவரிடம் கெஞ்சினேன். ஐயா, என்னை விடுங்கள். என்னை இந்த பாவம் செய்ய விடாதீர்கள். என்னை போக விடுங்கள். எஜமானி அம்மா மிகவும் நல்ல பெண். நான் அவர் பார்வையில் தவறாக இருக்க விரும்பவில்லை. நான் என் உரிமையாளர் முன் கெஞ்சி கொண்டிருந்தேன். ஆனால் என் பேச்சில் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் ஆரம்பத்தில் வேலைக்கு சேர்ந்த போது உரிமையாளரின் நல்ல நடத்தை பார்த்துதான் நான் இங்கு வேலை செய்ய முடிவு செய்தேன். ஒருவேளை உரிமையாளருக்கு வேறு வேலைக்காரன் கிடைக்கவில்லை. அதனால்தான் அவர் என்னிடம் நன்றாக நடந்து கொண்டார். இந்த ஆள் இவ்வளவு கீழ்த்தரமானவன் என்று எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் நான் ஒருபோதும் இங்கு வேலை செய்திருக்க மாட்டேன். இன்று இந்த வீட்டில் வேலை செய்வதற்கு எனக்கு வருத்தமாக இருந்தது. வேலையிலிருந்து நீங்கினாலும் இப்போது நான் வருத்தப்பட மாட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் எஜமானி அம்மாவிடம் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன். ஆனால் உரிமையாளர் ஒரு சலுகையை வழங்கினார். என் கண்கள் விரிந்து விட்டன. உரிமையாளர், நீ உன் வீட்டு எஜமானி அம்மாவுடன் ஒரு இரவு தங்கினால், அவளுடன் உறவு கொண்டால் நான் உனக்கு 5 லட்சம் கொடுப்பேன் என்றார். இதை கேட்டு நான் என் அம்மாவையும் வறுமையையும் நினைத்து பார்த்தேன். இவ்வளவு பணம் கிடைத்தால் எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கும். என் சகோதரியின் திருமணமும் செய்து விடுவேன். என் சொந்த சிறிய வியாபாரத்தையும் ஆரம்பிப்பேன். நான் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது உரிமையாளர் என் கையை பிடித்து என்னை உலுக்கினார். அவர், இப்போது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா என்றார். நான் சம்மதித்தேன். ஆனால் எஜமானி அம்மாவின் கணவர் இப்படி இருக்க முடியும் என்ற எண்ணமும் வந்தது. தன் சொந்த மனைவியுடன் அவர் இப்படி செய்ய முடியும்? எஜமானி அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிந்தால் அவர் என்னை அறைக்கு வெளியே தள்ளி விடுவார். நான் அவர் பார்வையில் தாழ்ந்து போவேன். அவர் என்னை போலீசில் ஒப்படைத்தால் நான் யாருக்கும் முகம் காட்ட தகுதியற்றவன் ஆகிவிடுவேன். உரிமையாளர், என்ன யோசிக்கிறாய்? இவ்வளவு நல்ல சலுகை கிடைத்த பிறகும் யோசிக்கிறாயா? பார், நீ உன் தோற்றத்தை முழுவதுமாக கெடுத்து விட்டாய். உனக்கு தெரியுமா, உன் வீட்டு எஜமானி அம்மாவுக்கு அசிங்கமான பையன்கள் சுத்தமாக பிடிக்காது. இந்த நேரத்தில் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய்.
சரி, சபாஸ் என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் தன் கைகளால் என் ஆடைகளை சரி செய்து என்னை உள்ளே செல்ல சைகை செய்தார். நான் ஆச்சரியத்துடன் உரிமையாளரின் முகத்தை பார்த்தேன். அவர் தன் மனைவியுடன் இரவு முழுவதும் தங்குவதற்கு என்னை தன் சொந்த விருப்பத்தின் பேரில் அனுப்புகிறார் என்று எனக்கு புரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் என் வாழ்க்கையில் எங்கும் பார்த்ததில்லை. இந்த மனிதன் ஏன் இப்படி செய்கிறான்? தன் வேலைக்காரனை இப்படி தன் மனைவியின் அறைக்கு யாராவது அனுப்ப முடியுமா? நான் இதையெல்லாம் நின்று யோசித்துக் கொண்டிருந்த போது உரிமையாளர், சீக்கிரம் உள்ளே போ, உன் மனைவி உனக்காக காத்திருக்கிறாள். நீ என் மனைவியுடன் இரவு முழுவதும் தங்கிவிட்டால் காலை நான் உனக்கு உன் பரிசை தருவேன் என்றார். நான் ஒரு ஏழை வேலைக்காரன் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர் எனக்கு பண ஆசையை காட்டினார். நான் ஆசைப்பட்டு அவரது மனைவியுடன் உறவு கொள்வேன் என்று. ஆனால் எனக்கு பண ஆசை துளியும் இல்லை. அதனால் நான் உரிமையாளரிடம், எனக்கு மீண்டும் மீண்டும் பண ஆசை காட்டாதீர்கள். எனக்கு ஒரு பெண்ணின் மரியாதை மிகவும் முக்கியம். நீங்கள் என்னை எப்படி நினைக்கிறீர்களோ நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் பெண்களை மிகவும் மதிக்கிறேன். நான் ஒருபோதும் பெண்களை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை என்றேன். இதை கேட்டு உரிமையாளருக்கு கோபம் வந்து அவர் அறை கதவை திறந்து என்னை உள்ளே தள்ளினார். நான் நேராக படுக்கையில் வீட்டு எஜமானி அம்மாவின் மீது விழுந்தேன். அவர் படுக்கையில் ஒருபுறம் திரும்பி தூங்கிக் கொண்டிருந்தார். உரிமையாளர் என்னை இவ்வளவு பலமாக தள்ளினார். நான் என்ன செய்வது என்று புரியவில்லை. ஏனென்றால் உரிமையாளர் ஜிம் செல்பவர், மிகவும் வலிமையானவர். நான் ஒல்லியான பையன். நான் சமாளிப்பதற்குள் தாமதமாகிவிட்டது. நான் ஓடி கதவு நோக்கி சென்றேன். உரிமையாளர் கதவை வெளியே பூட்டிவிட்டார். இதை பார்த்து நான் கவலை அடைந்தேன். நான் அறை கதவை பலமாக தட்ட ஆரம்பித்தேன். நான் உரிமையாளரிடம் கத்தி கத்தி, ஐயா கதவை திறங்கள் என்றேன். ஆனால் கதவு திறக்கவில்லை. நான் ஆச்சரியத்துடனும் கவலையுடனும் வீட்டு எஜமானி அம்மாவை பார்த்தேன். அவர் என் பக்கம் பார்த்ததும் இன்னும் அதிர்ச்சி அடைந்தார். அவர், நீ இந்த நேரத்தில் என் அறையில் என்ன செய்கிறாய்? நீ இந்த ஆடைகளை எப்படி அணிந்திருக்கிறாய்? நீ எங்காவது செல்கிறாயா அல்லது எங்கிருந்தாவது வருகிறாயா என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் தன் படுக்கையில் இருந்து எழுந்து என் பக்கம் வர ஆரம்பித்தார். இன்றிரவு நான் என் வீட்டு எஜமானி அம்மாவுடன் கழிக்க வேண்டும் என்று நினைத்தாலே என் உடல் நடுங்கியது. நான் அவரிடம், மேடம் தயவு செய்து என்னை மன்னியுங்கள், என்னை தவறாக நினைக்காதீர்கள் என்றேன். இதை சொல்லிவிட்டு நான் கதவுடன் சாய்ந்து நின்றேன். என் தலை குனிந்திருந்தன. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. இந்த இரவில் நான் ஒரு பெண்ணின் அறையில் பூட்டப்பட்டிருந்தேன். எஜமானி அம்மா என் மீது எந்தவித குற்றச்சாட்டையும் சுமத்தலாம். ஒரு ஆண் எவ்வளவு நல்ல எண்ணம் கொண்டவனாகவும் மரியாதைக்குரியவனாகவும் இருந்தாலும் ஒரு பெண் அவன் மீது குற்றம் சாட்ட நீண்ட நேரம் ஆகாது. மக்களும் அந்த குற்றச்சாட்டை உண்மை என்று நம்புகிறார்கள். இதையெல்லாம் நினைத்து என் உடல் நடுங்க ஆரம்பித்தது. நான் மீண்டும் கதவை தட்ட ஆரம்பித்தேன். ஐயா தயவு செய்து கதவை திறங்கள், என்னை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். நான் கதவை பலமாக தட்ட ஆரம்பித்தேன். நான் கதவை தட்டி சோர்வடைந்தேன். என் கைகளும் வலிக்க ஆரம்பித்தன. எஜமானி அம்மா அமைதியாக ஒரு மூலையில் நின்றிருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் இருப்பதை நான் கவனித்தேன். சிறிது நேரம் கழித்து அவர் என் பக்கம் வந்தார். நான் விரைவாக கைகளை கூப்பி, மேடம் என் அருகில் வராதீர்கள், நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். ஐயா என்னை உங்கள் அறையில் வலுக்கட்டாயமாக அனுப்பினார். நான் இங்கு வர விரும்பவில்லை. அவர் எனக்கு 5 லட்சம் கொடுக்கவும் தயாராக இருக்கிறார் என்று சொன்னேன். இந்த முறை நான் அழ ஆரம்பித்து விட்டேன். நான் எந்த வகையிலும் விரும்பவில்லை என்பதால் நான் அவரிடம் என்னை இந்த அறையில் இருந்து வெளியேற சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் என் விருப்பப்படி வரவில்லை. உங்கள் கணவர் தான் என்னை இந்த அறைக்கு அனுப்பினார் என்றேன். எஜமானி அம்மா, நீ இந்த மாதிரி ஆள் இல்லை என்று எனக்கு தெரியும் என்றார். நான் மிகவும் வெட்கப்பட்டேன். ஆனால் எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. எஜமானி அம்மாவும் உரிமையாளரை போல என்னை சிக்க வைத்து விடுவார் என்று பயந்தேன். எஜமானி அம்மா என்னை தொட முயற்சித்துக் கொண்டிருந்தார். நான் விரைவாக அவரை நிறுத்தி, மேடம் தயவு செய்து என்னை தவறாக நினைக்காதீர்கள் என்று அவரிடம் சொன்னேன். இதை கேட்டதும் அவர் தன் கையை நிறுத்தி கொண்டார். அவர் என்னிடம், நான் உனக்கு ஆறுதல் சொல்லவே உன் அருகில் வர விரும்பினேன். உன் உரிமையாளர் காலையில் தான் கதவை திறப்பார் என்று எனக்கு தெரியும். அதனால் நீ அமைதியாக இருக்க வேண்டும், உன் நிலையை சரி செய்ய வேண்டும் என்றார். எஜமானி அம்மாவின் வார்த்தைகளை கேட்டதும் நான் என் முகத்தை விரைவாக துடைத்தேன். ஆனால் நான் அவரது அக்கறையை கவனிக்கவில்லை. நான் அவரிடம், என் நிலைமையை பற்றி கவலைப்படாதீர்கள், ஐயாவிடம் ஒரு முறை கதவை திறக்க சொல்லுங்கள்,
நான் என் பொருட்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து சென்று விடுவேன். நாளை முதல் வேலைக்கு வரமாட்டேன். நான் ஒரு ஏழை மனிதன். எந்த சிக்கலிலும் சிக்க விரும்பவில்லை. என் விதவை அன்னை என் காரணமாக அவமானப்பட நான் விரும்பவில்லை என்றேன். இதை கேட்ட எஜமானி அம்மா, ஆனால் அவர் காலை ஆவதற்கு முன் கதவை திறக்க மாட்டார். என் கணவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்றார். இதை சொல்லி விட்டு அவர் தன் சோபாவை நோக்கி நடந்தபோது நான் பயந்து விட்டேன். அவரிடம், நீங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் உங்களுக்காக இந்த ஆடைகளை அணியவில்லை. ஐயா தான் என்னை கட்டாயப்படுத்தினார். எனக்கு வலுக்கட்டாயமாக ஆடைகளை அணிவித்தார் என்று சொல்ல ஆரம்பித்தேன். என் முகத்தில் வியர்வை வலிய ஆரம்பித்தது. எஜமானி அம்மா என்னை பார்த்து, எனக்கு தெரியும், ஆனால் நீ இரவு முழுவதும் இப்படி உட்கார்ந்து சோர்வு அடைந்து விடுவாய். நீ படுக்கையில் தூங்கு, நான் சோபாவில் தூங்குவேன் என்றார். அவர் சோபாவில் படுத்துக்கொண்டு தூங்குவதற்காக கண்களை மூடிக்கொண்டார். ஆனால் அவர் ஏன் இப்படி செய்தார் என்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை அவர் வேண்டுமென்றே கண்களை மூடிக்கொண்டார். எஜமானி அம்மா தூங்கிவிட்டார். ஆனால் நான் இன்னும் தரையில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். எஜமானி அம்மா என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஒரு பெண்ணின் அறைக்குள் ஒரு ஆண் திடீரென்று நுழைந்தால் அவள் பயந்து விடுவாள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எஜமானி அம்மா முகத்தில் எனக்கு எந்த கோபமும் அல்லது பயமும் தெரியவில்லை. ஒரு வருத்தம் மட்டுமே எனக்கு தெரிந்தது. ஆனால் இப்போது அந்த வருத்தமும் ஒருவேளை மறைந்து விட்டது. ஏனென்றால் எஜமானி அம்மா சோபாவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். முழு படுக்கையையும் எனக்காக விட்டு விட்டார். இரவு முழுவதும் இப்படியே யோசித்துக் கொண்டும் தரையில் உட்கார்ந்தும் கழிந்தது. இப்படியே என் இரவு முழுவதும் விழித்திருக்கவே கழிந்தது. காலை ஆனது. கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் நான் உடனடியாக கதவை பார்த்தேன். நான் கதவை நோக்கி நடந்தேன். ஆனால் அதற்கு முன்பே உரிமையாளர் உள்ளே வந்து என் பக்கம் பார்த்தார். நான் நடுங்க ஆரம்பித்தேன். என்னை உற்று பார்த்த பிறகு அவர் தூங்கிக் கொண்டிருந்த எஜமானி அம்மாவிடம் சென்று அவரை எழுப்பி, சௌமியா, எலும்பு, ரொம்ப நேரமாகிவிட்டது. வேலைக்காரன் உன் அறையில் என்ன செய்கிறான் என்றார். இதை கேட்ட எஜமானி அம்மா எழுந்தாள். அப்போது உரிமையாளர் எஜமானி அம்மாவின் கையை பிடித்து அவளை ஒரு ஓரமாக அழைத்து சென்று அவளிடம் என்னென்னவோ பேச ஆரம்பித்தார். அதை கேட்டதும் எஜமானி அம்மாவின் முகத்தின் நிறம் மாறியது. இதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் இப்போது நான் சுதந்திரமாக இருந்ததால் விரைவாக வெளியேற ஆரம்பித்தேன். அப்போது உரிமையாளர் என்னிடம், நில், இந்த புதிய ஆடைகளை கலற்றிவிடு. நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். நீ சீக்கிரம் எஜமானி அம்மாவுக்காக காலை உணவு செய்து கொண்டு வா என்றார். இதை கேட்டதும் நான் உடனே ஆடைகளை மாற்ற சென்றேன். ஆடைகளை மாற்றிய பிறகு நான் விரைவாக காலை உணவு செய்து என் அறைக்கு வந்து படுத்துக் கொண்டேன். பிறகு நான் இங்கிருந்து கிளம்ப முடிவு செய்தேன். நான் இரவு முழுவதும் எஜமானி அம்மாவின் அறையில் விழித்திருந்ததால் மிகவும் சோர்வடைந்திருந்தேன். நான் இன்று மாலை என் கிராமத்திற்கு கிளம்ப முடிவு செய்திருந்தேன். நான் மேசையில் காலை உணவை வைத்துக் கொண்டிருந்தேன். உரிமையாளர் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அதன் பிறகு நான் சமையல் அறையில் அமைதியாக நின்றேன். உரிமையாளரிடம் பேச ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தேன். வாய்ப்பு கிடைத்ததும் நான் அவரிடம் பேசினேன். ஐயா, நான் இன்று மாலை இங்கிருந்து கிளம்புகிறேன் என்று சொன்னேன். என் வார்த்தைகளை கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர், முதல் நாள் நீ எங்களிடம் வேலைக்கு வந்தபோது நான் உனக்கு 40,000 மகிழ்ச்சியுடன் கொடுத்தது உனக்கு நினைவிருக்கிறதா? நீ 40,000 உன் வீட்டிற்கு அனுப்பியிருந்தாய். நீ போக விரும்பினால் என் 40,000 எனக்கு கொடுத்து விடு. இன்று மாலை வரை, ஏன், நீ இப்போதே இங்கிருந்து கிளம்பலாம் என்றார். உரிமையாளரின் வார்த்தைகளை கேட்டதும் நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் என்னை பிளாக்மெயில் செய்ய பணம் கொடுத்தாரா? மேலும் அவர் இன்று இரவு மீண்டும் நீ உன் எஜமானி அம்மாவின் அறைக்கு செல்ல வேண்டும் என்றார். நான் அவரிடம், ஏன் இதை என்னிடம் செய்ய சொல்கிறீர்கள் என்றேன். அவர், இந்த வேலையை நீ செய்ய வேண்டும் என்றார். இதை கேட்டதும் நான் மீண்டும் திகைத்து போனேன். நான் அவரது பிடிவாதம் முடிந்து விட்டது என்று நினைத்தேன். ஆனால் அவர் இன்றும் என்னுடன் அதையே செய்ய போகிறார். ஆனால் இன்று ஏன் என்னால் இதை செய்ய முடியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. நான் அமைதியாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் அவர் முன் கைகளை கூப்பி, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் எஜமானி அம்மாவுடன் இதையெல்லாம் செய்ய விரும்பவில்லை என்றேன். அவர், நான் சொல்வதை செய், இல்லை என்றால் பணத்தை ஏற்பாடு செய்துவிட்டு இங்கிருந்து கிளம்பலாம் என்றார். இதை கேட்டதும் நான் மீண்டும் கவலைப்பட்டேன். இரவு ஆகிவிட்டது. உரிமையாளர் மீண்டும் எனக்கு புதிய ஆடைகளை அணிய கொடுத்தார். இந்த ஆடைகள் என்னுடையவை. இந்த ஆடைகளில் உன் எஜமானி அம்மாவுக்கு என்னை மிகவும் பிடிக்கும். இன்று இரவு அவள் உன்னை இந்த ஆடைகளில் பார்த்தால் அவளது உணர்வுகள் பறந்துவிடும்.
நீ உன் வேலையில் வெற்றி பெறுவாய் என்றார். அவரின் வார்த்தைகளை கேட்டதும் நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக ஆடைகளை மாற்ற சென்றேன். நான் ஆடைகளை மாற்றிக்கொண்டேன். நான் குளியலறையிலிருந்து வெளியே வந்தபோது அவர் என்னை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் நேற்று செய்தது போல என் மீது அவரது வாசனை திரவியத்தை தெளித்தார். பிறகு அவர் எஜமானி அம்மாவின் அறைக்கு செல்ல சொன்னார். நான் இன்று மீண்டும் எஜமானி அம்மாவின் அறைக்கு வந்தேன். என் முகத்தை தொங்கவிட்டபடி அவரது அறைக்குள் சென்றேன். இன்று எஜமானி அம்மா விழித்திருந்தார். இன்று எனக்கு ஏன் தைரியம் இல்லை என்று எனக்கு தெரியவில்லை. நான் அமைதியாக உட்கார்ந்து என் தலையை குனிந்து கொண்டேன். நான் அறைக்குள் வரும்போது உரிமையாளர் என் காதில் மெதுவாக, நேற்று நீ உணர்வுடன் இருந்தாய், ஆனால் இன்று நீ உணர்வுடன் இருக்க மாட்டாய். ஏனென்றால் நான் உன் மீது தெளித்த வாசனை திரவியம் நேற்று இருந்த வாசனை திரவியம் அல்ல. அது மிகவும் வலுவான வாசனை திரவியம். அதன் வாசனையால் உனக்கு போதை ஏறிவிட்டது. இப்போது நீ போதையில் இருக்கிறாய். இன்று இரவு என் மனைவியுடன் நீ நிச்சயம் உறவு கொள்வாய் என்று சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. நான் அறைக்கு வந்து உட்கார்ந்திருந்தேன். எஜமானி அம்மா என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். நான் மிகவும் வெட்கப்பட்டேன். உரிமையாளரின் குரல் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. இந்த ஆடைகள் என் எஜமானி அம்மாவுக்கு மிகவும் பிடிக்கும். இன்று இரவு அவள் உன்னை இந்த ஆடைகளில் பார்த்து தன் உணர்வுகளை இழந்து விடுவாள். இன்று நான் எஜமானி அம்மாவின் முன் வெட்கப்பட்டேன். இப்படியே இரவு முழுவதும் கழிந்தது. எஜமானி அம்மா இரவு நீண்ட நேரம் என்னை பார்த்தபடியே சோபாவில் சென்று தூங்கினாள். நானும் எப்போது தூக்கத்தில் ஆழ்ந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. காலை என் கண் விழித்த போது எஜமானி அம்மா இன்னும் சோபாவில் தூங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். நான் படுக்கையில் என்னை பார்த்தபோது பயந்து எழுந்தேன். நான் எழுந்ததும் முதலில் கதவை திறக்க முயற்சித்தேன். ஆனால் கதவு திறக்கவில்லை. காலை ஆகிவிட்டது. என் மயக்கம் பெரும்பாலும் நீங்கிவிட்டது. நான் மிகவும் கவலைப்பட்டேன். பிறகு நான் கதவை பலமாக தட்ட ஆரம்பித்தேன். கதவின் சத்தத்தால் எஜமானி அம்மா எழுந்து உட்கார்ந்தார். அப்போது உரிமையாளர் கதவை திறந்தார். நான் விரைவாக வெளியே வந்தேன். உரிமையாளர் என்னை பார்த்து சிரித்தார். அவர் சிரிப்பதை நான் பொருட்படுத்தவில்லை. இன்றும் நான் எஜமானி அம்மாவின் கண்ணியத்தை காப்பாற்றுவதில் வெற்றி பெற்றேன். இது எனக்கு மிகவும் முக்கியம். நான் உடனே குளியலறைக்கு சென்று முதலில் என் ஆடைகளை மாற்றிக்கொண்டு என் சொந்த ஆடைகளை அணிந்து கொண்டேன். அதன் பிறகு நான் சமையலறைக்கு வந்து காலை உணவு செய்ய ஆரம்பித்தேன். இன்று நான் எஜமானி அம்மாவிடம் பேசுவேன் என்று முடிவு செய்திருந்தேன். அவரிடம், எனக்கு இந்த வேலை வேண்டாம், தயவு செய்து என்னை இங்கிருந்து போக விடுங்கள், நான் எந்த பெரிய சிக்கலிலும் சிக்க விரும்பவில்லை என்று சொல்வேன் என்று நினைத்தேன். அப்போது திடீரென எஜமானி அம்மாவின் அறையிலிருந்து யாரோ உரத்த குரலில் கத்தும் சத்தம் கேட்டது. எஜமானி அம்மா உரிமையாளருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். அவர்களின் சத்தம் கேட்டு நான் எஜமானி அம்மாவின் அறை நோக்கி சென்றேன். திறந்த கதவு வழியாக நான் உரிமையாளரும் எஜமானி அம்மாவும் சண்டையிடுவதை பார்த்தேன். நான் அவர்கள் இருவரின் பேச்சையும் கேட்டேன். எஜமானி அம்மா உரிமையாளரிடம், நீ ஒவ்வொரு வேலைக்காரனிடமும் இப்படித்தான் நடந்து கொள்கிறாய். அதிர்ஷ்டவசமாக எந்த வேலைக்காரனும் என்னுடன் தவறாக நடந்து கொள்ளவில்லை. இல்லை என்றால் நான் எத்தனை முறை என் கண்ணியத்தை இழந்திருப்பேன் என்று எனக்கு தெரியாது. வேலைக்காரர்கள் உன் நடத்தையை பார்த்து வீட்டில் இருந்து ஓடி விடுகிறார்கள். ஆனால் நீ உன் நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டாய் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். எஜமானி அம்மா உரிமையாளருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்து, இந்த மருந்தை எடுத்துக்கொள் என்றார். உரிமையாளர் மருந்தை எடுக்க மறுத்து கொண்டிருந்தார். எஜமானி அம்மா அவரை கட்டாயப்படுத்தி மருந்து கொடுத்தார். உரிமையாளருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. எஜமானி அம்மா அவரை பிடித்து படுக்கையில் படுக்க வைத்தார். உரிமையாளர் தூங்கிவிட்டார். இதை பார்த்து நான் எஜமானி அம்மாவின் அறைக்குள் சென்றேன். எஜமானி அம்மா என்னை பார்த்ததும், வா ஆரோன், நான் உனக்காக காத்திருந்தேன் என்றார். பிறகு அவர் என்னிடம், நான் உன்னிடம் ஒன்று பேச விரும்புகிறேன். முதலில் நமக்காக 2 கப் டீ செய்து கொண்டு வா என்றார். இதையெல்லாம் பார்த்து என் மனம் முழுவதுமாக தடைபட்டு விட்டது. ஆனால் அவர் கேட்கவில்லை. 2 கப் டீ செய்து கொண்டு வா, நாம் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து டீ குடித்து பேசுவோம் என்றார். இப்போதைக்கு நான் எஜமானி அம்மாவிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நான் உடனடியாக டீ செய்ய சென்றேன். நான் டீ செய்து கொண்டு வந்தேன். பிறகு எஜமானி அம்மா தன் கதையை என்னிடம் சொல்ல ஆரம்பித்தார். நீ நினைக்கிறாய், இவன் எப்படிப்பட்ட மனிதன், ஏன் தன் மனைவியை வேலைக்காரனிடம் ஒப்படைக்க விரும்புகிறான்? இந்த மனிதன் என் கணவர்தான். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவருக்கு ஒரு விபத்து நடந்தது. அதனால் அவருக்கு நினைவாற்றல் இழப்பு ஏற்பட்டது. என் கணவர் என்னை பைத்தியம் போல் காதலித்தார். என் கணவரால் நான் எந்த ஆணுடன் இருப்பதையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆரம்பத்தில் இருந்தே அவர் என் மீது சந்தேகம் கொண்டிருந்தார்.
அவருக்கு விபத்து நடந்த அன்று நான் என் கணவரை என் நண்பருடன் சேர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். எனக்கு இந்த உலகில் யாரும் இல்லை. என் கணவர் சுயநினைவு திரும்பியவுடன் அவருக்கு பைத்தியம் போன்ற நிலையில் கூட என் மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது. மெதுவாக சிகிச்சையில் என் கணவர் குணமடைந்தார். ஆனால் அவருக்குள் இன்னும் பைத்தியகாரத்தனமான விஷயங்கள் சில உள்ளன. இதனால் தான் அவர் வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு ஆணையும் என் மீது சந்தேகம் கொள்கிறார். ஒவ்வொரு ஆணுடனும் நான் எளிதில் பழகிவிட முடியும் என்று அவர் நினைக்கிறார். இப்படி நிறைய வேலைக்காரர்கள் வீட்டிற்கு வந்துள்ளனர். அவர்களை அவர் வலுக்கட்டாயமாக மிரட்டி என் அறைக்கு அனுப்பிவிடுகிறார். நான் மற்ற ஆண்களுடன் உறவு கொள்ள முடியும் என்று நிரூபிக்க விரும்புகிறார். இதெல்லாம் என் கணவரின் நோயின் ஒரு பகுதிதான். அதனால் தான் அவர் இதையெல்லாம் செய்கிறார். உண்மையில் என் கணவர் மிகவும் நல்ல மனிதர். அவருக்குள் எந்த தீமையும் இல்லை. அவரது சந்தேக குணம் மட்டுமே அவருக்கு நோயிலும் அவரை விடவில்லை என்றார். எஜமானி அம்மாவின் வார்த்தைகளை கேட்டதும் நான் ஆச்சரியப்பட்டேன். என் உரிமையாளர் மனநலம் பாதிக்கப்பட்டவர். நான் அவரை தவறாக புரிந்து கொண்டிருந்தேன். பிறகு எஜமானி அம்மா என்னிடம், நீ உன் உரிமையாளரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு சரியான நேரத்தில் மருந்துகளை கொடுக்க வேண்டும். நான் விரும்பியிருந்தால் ஒரு பெண்ணையும் வேலைக்கு வைத்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை எந்த பெண்ணும் என்னுடன் சேர்ந்து என் கணவரை பார்த்து கொள்ள முடியாது. இன்று வரை நான் இந்த உண்மையை யாரிடமும் சொல்லவில்லை. ஏனென்றால் எல்லா வேலைக்காரர்களும் உன்னை போல இல்லை. உனக்கு முன் இருந்த வேலைக்காரர்கள் அனைவரும் என் லாபத்தை எடுக்க முயன்றனர். நான் அவர்களை அடித்து விரட்டிவிட்டேன். அந்த இரவு நீயும் என்னுடன் ஏதாவது செய்ய முயன்றிருந்தால் நான் உன்னையும் அடித்திருப்பேன். நீயும் அடுத்த நாளே வேலையை விட்டு சென்றிருப்பாய். பெண்ணின் லாபத்தை எடுக்காதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் நீ அப்படிப்பட்டவன் அல்ல என்று எஜமானி அம்மா கூறினார். உன் உரிமையாளருக்கு 11 மாதங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். அதன் பிறகு அவர் முற்றிலும் குணமடைவார் என்று கூறினார். எனக்கு பணம் தேவைப்பட்டது. நான் மறுக்கவில்லை. உரிமையாளரை குணப்படுத்த முடிவு செய்தேன். அவர் சொல்வது போல் ஒவ்வொரு இரவும் எஜமானி அம்மாவின் அறைக்கு செல்வேன். இப்படியே நான் உரிமையாளரை என் பேச்சில் சிக்க வைத்து அவருக்கு மருந்துகளையும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் அவர் மருந்துகளை சாப்பிட விரும்பவில்லை. மெதுவாக அவரின் சிகிச்சையும் முடிவடைந்தது. உரிமையாளரும் மெதுவாக குணமடைந்தார். உரிமையாளர் என்னை எஜமானி அம்மாவின் அறைக்கு அனுப்பிய இரவில் நான் சென்றேன். அவர் அனுப்பாத போது நான் செல்லவில்லை. மெதுவாக உரிமையாளர் முற்றிலும் சாதாரணமாகிவிட்டார். ஏனென்றால் சில நேரங்களில் ஒருவரின் மனதில் உள்ள விஷயம் அவரது மனநல சமநிலைக்கு பிறகும் அவர் மனதில் அமர்ந்திருக்கும். இது என் உரிமையாளருக்கும் நடந்தது. உரிமையாளர் எஜமானி அம்மாவை பைத்தியம் போல் காதலித்தார். தன் மனைவியை வேறு யாரையும் பார்க்க விரும்பவில்லை. நன்றி.